அவ்யக்த சமிகை 12 பிப்ரவரி 2024. இன்னைக்கு பாபா சொல்றாரு, आपके संकल्पों में बोल व कर्म में मधुरता हो तो मधुरता द्वारा बाप के समीपता का साक्षात्कार करा सकते हो. உங்களுடைய எண்ணங்களில் பேச்சு மற்றும் கர்மத்தில் இனிமைத்தன்மை இருக்கட்டும். அப்போது இனிமை என்னும் குணத்தின் மூலம் பாபாவின் அருகாமையில் இருப்பதற்கான சாட்சாத்காரத்தை நீங்கள் சேவிக்க முடியும். அதாவது மற்ற ஆத்மாக்களுக்கும் நம்மால பாபாவை வெளிப்படுத்த முடியும். बाप दादा भी रोज बच्चों को कहते हैं मीठे मीठे बच्चों. பாப் தாதாவும் நம்மை குழந்தைகளை தினமும் எப்படி கூப்பிடுறாரா? பச்சே அப்படின்னு மட்டும் கூப்பிடுறது இல்லையா? அவர் நினைச்சா அப்படி கூட பண்ணலாம் இல்லையா? பச்சே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஆனா முரளி எப்படி ஆரம்பிக்கிறாரா? மீட்டே பச்சே, இனிமையான குழந்தைகளே. எனவே தினமும் பாபா கூட நம்ம என்னன்னு சொல்றாரா? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு தானே சொல்றாரு. அவர் பச்சே भी ரெஸ்பாண்ட் करते மீட்டே மீட்டே பாபா. நம்மளும் பாபாவை நம்ம திருப்பி என்ன சொல்றோமா? இனிமேலும் இனிமையான தந்தையே, ரொம்ப ஸ்வீட்டான அப்பாவே அப்படின்னு நம்மளும் பாபா பார்த்து சொல்றோம். तो ये रोज का मधुर बोल मधुर बना देता है. என்னைக்கோ நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துட்டோம்னா கூட அடுத்த நாள் முரளியில வந்து உட்காரும் பொழுது பாபா என்னை பார்த்து மீட்டே பச்சேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை இதயத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு இல்லையா? பாபா பாரு, நேத்துதான் நம்ம இப்படி பண்ணோம், இன்னைக்கு மறுபடியும் என்னை பார்த்து மீட்டே பச்சேங்கிறாரே, அவருக்கு எவ்வளவு ஸ்நேகம் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆக தினமும் நான் உங்களை பார்த்து மீட்டே பச்சேன்னு கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களையும் கூட இனிமையாக ஆக்கிவிட்டது. தோய மதுர்தாகி மகான் தாக. எனவே இந்த ஒரு இனிமைத்தன்மை தான் ஆன்மீக இனிமைத்தன்மை. எப்படி உலகத்துல ஷோ பண்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பால் ஒழுகிற போல தேன் ஒழுகிற போல பேசுறாங்க அப்படின்வாங்க. ஆனா விருத்தியில பார்த்தா அது இருக்காது. ஆனா பாபா அப்படி இல்லை, அவர் உண்மையாகவே சொல்றாரு இல்லையா? அதனால எனவே இந்த மதுரத்தன்மை தான் மகான் தன்மையாகும். அதனால பாபா நம்ம கூட என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள அந்த இனிமைத்தன்மை எனக்கூடிய குணத்தை கொண்டு வாங்க. உண்மையான அந்த ஆன்மீக இனிமைத்தன்மை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தானாகவே அது அனைவரையும் உங்கள் பக்கம் கவர்ச்சிக்கு கூடியதாக அமைந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.